ஸோ முன்னோர்களின் ஆசையை பெற்றால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகும். முன்னோர்களின் ஆசி வாழ்க்கையில் வெற்றிகரமாக நம்மளுக்கு கிடைக்கும், செல்வத்தையும் தேடி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மகாலயபட்சம் நாளில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். மகாலய காலத்தில் என்னென்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும். அன்னதானம் மகாலயபட்சத்தில் பித்ருலோகத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதனால் நம்முடைய பல தலைமுறையினருக்கு பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்படுகின்றன. இதன் காரணமாக சந்ததிகளின் வாழ்க்கையில் இருக்கும் தடை மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும். இதில் நம்ம ஆடை தானம் அப்படின்னு கொடுக்குறோம்.